أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஷூராவினுடைய 30வது வசனத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தொல்லை துன்பம் தீண்டினால் அது நீங்கள் உங்களுடைய கரத்தினால் சம்பாதித்ததின் காரணமாகத்தான், மேலும் பெரும்பாலானவற்றை அல்லாஹு தஆலா உங்களுக்கு மன்னித்து விடுகின்றான் என்ற இந்த வசனத்தினுடைய தஃப்சீரைத்தான் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். நேற்றைய முன்தினம் வரை அல்லாஹு தஆலா சோதிக்கக்கூடிய இந்த சோதனையை நாம் புரிந்து கொள்வதற்கு சில அடிப்படைகளை புரிய வேண்டும் என்பதை, முதலாவது சோதனை, இந்த சோதனை எல்லோருக்கும் வரும், எப்படி வேண்டுமானாலும் வரும். இதில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற பாகுபாடோ விதிவிலக்கெல்லாம் இல்லை. ஒரு நல்ல முஃமினுக்கும் வரும், ஒரு கெட்ட மனிதனுக்கும் சோதனை வரும். எனவே ஒரு முஃமின் இப்படி நினைத்து கொள்ளக்கூடாது, நாம் நல்லவர்களாக இருக்கிறோம், சரியாக தொழுகின்றோம், சரியாக நோன்பு நோக்கிறோம், நமக்கு ஏன் சோதனை வருகின்றது என்று ஒரு முஃமின் நினைத்தால் அவர் தீனை இன்னும் தெளிவாக புரியவில்லை என்று பொருள். பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா சோதனையை உட்படுத்துவான், அவர் யாராக இருந்தாலும் சரி என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சோதனையைத்தான் 4 அடிப்படைகளில் நாம் பார்த்தோம். ஒன்று, ஈமானை அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக. இரண்டாவது, அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஒரு சிரமத்தை கொடுத்து அவர்களுடைய பாவங்களை கஃபாராவாக குற்றப்பரிகாரமாக அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான். மூன்றாவது, ஒரு சிலருக்கு சோதனை எச்சரிக்கையாக வரும். ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றான், நீங்கள் செல்லும் பாதை சரி அல்ல, நீங்கள் ஹராமை யோசிக்கிறீர்கள், அல்லாஹ் தடுத்த பாதையை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள், இதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து விடுங்கள் என்று சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான். அந்த அடியார் இதை புரிந்து உணர்ந்து அதிலிருந்து மீண்டு விட வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது, ஒரு அடியாருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்லாஹு தஆலா சோதனைகளை கொண்டு வருவான். இதற்கு நபிமார்களுடைய ஆகச்சிறந்த உதாரணங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வாழ்ந்த ஹவாரியன்களுடைய உதாரணத்தை எல்லாம் சுருக்கமாக நாம் எடுத்து வைத்தோம். இப்போது இந்த கட்டங்களை எல்லாம் நாம் கடந்ததற்கு பின்னால் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. அப்படியாயின் வேறு சில வசனங்கள் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சிலரை நாம் இந்த உலகத்திலும் தண்டிப்போம், மறுமையில் தண்டிப்போம் அப்படின்னு சொல்றானே. வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமா. சூரா தாஹா பேசுகின்றது, எவர் ஒருவர் நம்முடைய வசனங்களை, நம்முடைய உபதேசங்களை புறக்கணிக்கிறாரோ இந்த உலக வாழ்க்கையையும் அவருக்கு நாம் நெருக்கடிக்குள்ளாக்குவோம். இது தண்டனையை பற்றி அல்லாஹ் பேசுறான். உலகத்திலும் அவருடைய வாழ்க்கையை நாம் நெருக்கடிக்குள்ளாக்குவோம், நாளை மறுமையில் அவரை நாம் குருடராக எழுப்புவோம், அப்போது அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கின்றது என்று ஈருலகிலும் தண்டனையை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த ஆயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் எப்படி புரிவது, எது சோதனை எது தண்டனை? இந்த உலகத்தில் ஒரு சிரமம் வருகின்றது, எது சோதனை எது தண்டனை, எப்படி எது தண்டனை என்று நாம் எப்படி விளங்குவது? இப்போதும் சொல்கின்றேன், இந்த பரீட்சை அடுத்தவர்கள் மீது செலுத்துவதல்ல. இவருக்கு வந்திருக்கிறது தண்டனை, இவருக்கு வந்திருக்கிறது சோதனை, அது நம்மளுடைய சப்ஜெக்டே இல்லை. அடுத்தவர்களுடைய விஷயம் அது அல்லாஹும் அவரும் பார்த்து கொள்வார்கள், அதுல இல்லை. நமக்கு வந்திருக்கிறது சோதனையா தண்டனையா? இதுதான் இங்க கேள்வி. குர்ஆனுடைய வசனங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்ததற்கு பின்னால் நமக்கு வந்திருப்பது சோதனையா தண்டனையா என்பதை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது நாம் பெறக்கூடிய தெளிவு. சோதனை என்பது பரீட்சை, டெஸ்ட். தண்டனை என்பது பனிஷ்மெண்ட், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அதாப். இதை எப்படி நாம் வேறுபடுத்தி பார்ப்பது, இதை எப்படி நாம் டிக்ளேர் பண்றது? உதாரணமாக, ஃபிரௌனுக்கும் தண்டனை வந்தது உலகத்திலேயே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சோதனை வந்தது. இப்போ இந்த இரண்டையும் நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ள முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது சோதனை,
ஃபிரௌனுக்கு வந்தது தண்டனை. என்றாலும் நம்முடைய வாழ்விலே நாம் இதை பொருத்தி பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருப்பது நமக்கு சோதனையா அல்லது நமக்கு தண்டனையா, அல்லாஹ் நம்மிடத்தில் எப்படி பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் உணர வேண்டுமானால் முதலில் நாம் விளங்க வேண்டும். ஒரு தொல்லை, ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு இன்னல், ஏதோ ஒரு மனக்கசப்பு, மனவேதனை எந்த ரீதியில் நம்முடைய வாழ்க்கையை வாட்டி வதித்தாலும் சரி, உடல்நிலை ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக, குடும்ப பிரச்சனை ரீதியாக, எந்த ரீதியில் மனிதன் சந்திக்கிறானோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அது மனக்கவலை முதல், உடல் கவலை முதல், வீட்டு கவலை முதல், எந்த கவலையாக, எந்த மனச்சோர்வாக எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வேதனை அவரை பிடித்திருக்கிறது, ஒரு சோதனை அவரை பிடித்திருக்கிறது. இப்ப எதுன்னு தெரியல, அதனால நான் ரெண்டையும் சொல்றேன். ஒரு மனக்கசப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவருடைய மன தைரியம், அவருடைய மன வலிமை, அவருடைய மனப்போராட்டம் எது என்பதை அவரே நன்கு அறிவார். அல்லாஹுக்கு அடுத்ததாக அவர் அல்லாஹ்வின் பக்கம் துஆ செய்ய முனைகிறாரா என்று அவரே பார்த்து கொள்ளட்டும். ஒருவருக்கு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை புலம்பி தீர்க்காம, இந்த பிரச்சனையை ஏனோ தானோன்னு சொல்லிட்டு தவறான வார்த்தைகளை கொண்டு பேசாம அல்லாஹ்விடத்தில் அவர் முனைகிறார். யா அல்லாஹ், எனக்கு இப்படி நடந்திருக்கு, இதனுடைய நுட்பத்தை நீயே நன்கறிந்தவன், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தூரமாக்கு, என்னை சோதிக்காத, கஷ்டப்படுத்தாத, என்னால் முடியல, என்னால் தாங்க முடியல என்று அல்லாஹ்விடத்தில் முனைகிறார், முற்படுகிறார் துஆவின் மூலம். இரண்டாவது, தௌபாவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்குகிறார், தௌபா செய்கிறார், தினம் 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 மன்றாடுகிறார், தௌபா செய்து கொண்டே இருக்கிறார், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு முயற்சி செய்கிறார். அதுவரையிலும் அவர் அப்படித்தான் இருந்தார். சோதனை என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த சோதனை மீண்டும் அல்லாஹ்வின் பக்கம் அவரை அதிகமாக கொண்டு செல்கின்றது. துஆவின் மூலம், தௌபாவின் மூலம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எந்த அமல்களெல்லாம் அவர் செய்ய முடியுமோ அந்த அமல்களை எல்லாம் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அவர் நெருங்குகின்றார். மேலும் அவருடைய ஈமான் அதிகமாகின்றது, அவருடைய ஈமான் அளவுக்கு அதிகமாக செல்கின்றது, அளவுக்கு அதிகமாக உள்ளுக்குள் செல்கின்றார். மேலும் பொறுமை அவரிடத்தில் பிறக்கின்றது. இந்த சோதனை வரும்போது சோதனைக்கு முன்னால் இருந்த பொறுமையை விடவும் சோதனை வரும்போது அளவுக்கு அதிகமாக அவர் பொறுமை காக்கிறார். இப்ப நான் உதாரணமா ஒரு 5 விஷயத்தை சொல்றேன். தௌபா செய்கிறார், துஆ செய்கிறார், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்காக எந்தெந்த அமல்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு முயற்சி செய்கின்றார். ஈமான் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. பொறுமை அவருக்குள் எல்லையில்லாத அளவுக்கு பொறுமை பிறந்து கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட அறிகுறிகளை உங்களுக்குள் நீங்கள் கண்டால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் மிக அறிந்தவன், உங்களுக்கு வந்திருப்பது சோதனை. இது ரஹ்மத், இது ரஹ்மத். உங்களுடைய ஈமானை அல்லாஹு தஆலா சோதிக்க நாடி இருக்கின்றான். உங்களுடைய தரஜாவை அல்லாஹு தஆலா உயர்த்த நாடி இருக்கின்றான். உங்களை அல்லாஹ் தண்டிக்கல, உங்களுடைய சோதனை கொடுத்து உங்களுடைய ஈமானை அல்லாஹு தஆலா சோதிக்க விரும்பி இருக்கின்றான். உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்த நாடுகின்றான், இம்மையிலும் மறுமையிலும் என்பதற்கான அறிகுறிகள் உங்களுடைய உள்ளம் இவை அனைத்தையும் செய்தால். இப்போது இதற்கு நேர் மாற்றமாக ஒருவருக்கு சோதனை, ஒருவருக்கு வேதனை, ஏதோ ஒரு தொல்லை, ஏதோ ஒரு துன்பம் இப்படி வரக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் அகம்பாவம் கூடுகின்றது, அகம்பாவம் கூடுகின்றது, பெருமை தலைக்கேறுகின்றது. தொழுது கொண்டு இருந்ததே 4 வக்து, அது 2 வக்தா மாறிடுச்சு. அடப்போங்க, சும்மா தொழுக துவா திக்ருன்றீங்க, எப்போ பார் எனக்கு தான் பிரச்சனை, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வட்டி வாங்குறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான், அவெல்லாம் நல்லா தான் இருக்கிறான், எனக்கு தான் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு என்று இருந்த அமல்களும் குறைந்து அகம்பாவம் கூடிவிட்டது. 2வது, துஆ செய்ய மாட்டேங்கிறார். துஆ செய்து கொண்டிருந்தவர் பிரச்சனை எப்போ வந்ததோ துஆவை கைவிடுகின்றார். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு உணர்த்த வேண்டும். சில சகோதரர்கள் இந்த சவுதியில் வேலை பார்த்தவங்க சொல்லி இருக்கிறாங்க, சில நேரங்களில் இந்த மன்னர்களிடத்தில் சிலர் தவறுகளை செய்து பிடிபடுவார்கள். இப்படி பிடிப்பட்டவர்கள் மரண தண்டனைக்கு தகுதியானவர்களாக இருந்தால் அவர்களை சிறைப்பிடித்து சவுதி போலீஸ் கொண்டு சென்று மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக அவரை சிறையில் அடைத்துவிடும். இப்படி சிறையில் அடைத்து நாளைக்கு அவருக்கு மரண தண்டனை என்று வைத்து கொண்டால் அன்றைய தினம், அதற்கு முந்தைய தினத்தினுடைய இரவு ஒரு முத்தவா, ஒரு ஆலிம் அவருடைய சிறைக்கு செல்வார், அவருக்கு சில உபதேசங்களை செய்வார், அவருக்கு சில போதனைகளை செய்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்,
நாளை உனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகின்றது. உன்னுடைய மௌத்துக்கு முன்னால் நீ தௌபா செய்து கொள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடி விடு. இன்னும் உனக்கு ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மிச்சம் இருக்கின்றது, இதை நன்மையான காரியத்தில் நீ கழித்துக்கொள் என்று உபதேசம் செய்வார். இது நேரடியாக பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இப்படி ஒரு வேலை இருந்தால் அது சரிதான். இப்படி உபதேசம் செய்யும் போதும் கூட சிலர் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்வார்கள். பலர் தாம் மௌத்தாக போகின்றோம் என்ற விரக்தியில், அட போப்பா நீ வேற, சும்மா தௌபா துவான்னு சொல்லி வந்துக்கிட்டு வாழ போறதே 15 மணி நேரம், இதுல தௌபா ஒரு கேடு, இதுல துஆ ஒரு கேடு, இதுல அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு ஒரு கேடு என்று அகம்பாவம் கூடி அந்த கடைசி நிமிடத்தில் அல்லாஹு தாலா தௌபா செய்வதற்கான ஒரு நினைவை ஒருவரின் மூலம் ஏற்படுத்தியும் கூட அவர்கள் ஷைத்தானுடைய பார்வையை, ஷைத்தானுடைய வழியை தேர்வு செய்து 15 மணி நேரம் விரக்தியினுடைய உச்சத்தில் அல்லாஹ்வை திட்டிக் கொண்டும் அல்லாஹின் மீது நிராசையடைந்தும் ரப்புல் ஆலமீனுடைய விதியை, தக்தீரை பொய்யாக்கி கொண்டும் இப்படி அந்த 15 மணி நேரம் கழித்து மரண தண்டனையை பெறக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப இது உதாரணம். அல்லாஹு தாலா ஒரு சோதனையை, ஒரு நெருக்கடியை அவருக்கு கொண்டு வந்தால், ஒன்று அவருடைய அகம்பாவம் அவருடைய உள்ளத்தில் கூடும், அவருடைய நடத்தைகள் மாறும். இரண்டாவது, துஆ செய்ய மாட்டார், துஆவே செய்ய மாட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துஆவுடைய விஷயத்தில் மிக அழகான ஒரு வரியை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். மிக அழகான வரி, வைர வரி. எப்போது நீங்கள் துஆ செய்து விட்டீர்களோ, அவங்க சொல்றாங்க, துஆ செய்தவர்களுக்கு இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா என்ற கவலையே உங்களுக்கு வேண்டாம், இப்படி ஒரு சிந்தனையே வேண்டாம். இந்த துஆவின் மூலம் அல்லாஹு தாலா நமக்கு நற்பலனை தருவானா தரமாட்டானா அந்த சிந்தனையே உங்களுக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா, துஆ செய்வதற்காக அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தினானே, இதுவே உங்களுடைய துஆ கூடிய சீக்கிரம் அங்கீகரிக்கப்படும் என்பதற்கான அறிகுறி என்று சொல்கிறார்கள். அநேக மக்கள் துஆ செய்யறதே இல்லை. எப்போ நீங்க அல்லாஹ் கிட்ட உருக்கமாக நம்பிக்கையோடு துஆ செய்து விட்டீர்களோ, அதுவே உங்களுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துஆ தான் என்பதற்கான அறிகுறி என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இவருக்கு ஒரு தொல்லை துன்பம் ஏற்பட்டால், சோதனை வந்தால், இவர் துஆ செய்ய மாட்டார், துஆவை மறப்பார். அதே போன்று பாவம் தொடரும், பாவங்கள் தொடரும். இவருடைய வாழ்வில் பாவங்களை அதிகமாக்குவார். என்னத்தை போய் நன்மை செஞ்சுக்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி பாவத்தை தொடர்ச்சியாக செய்வார். அதே போன்று அல்லாஹ்வை குற்றம் சுமத்துவார், அல்லாஹ்வை குற்றம் சாட்டுவார். ஆமா, என்னத்த ரப்பு, என்னத்த அல்லாஹ், என்னத்த அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை குற்றம் சாட்டுவார். அல்லாஹு தாலா தனக்கு எச்சரிக்கை செய்கின்றான் என்ற எச்சரிக்கையை புரிந்து உணராமல், எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் இருப்பார். எச்சரிக்கைகளை பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்த பாவங்களுக்கு முன்னேறி சென்று கொண்டே இருப்பார். இப்போது நாம் இந்த இரண்டினுடைய அளவுகோலில் நின்று பார்க்க வேண்டும். ஒரு தொல்லையோ, ஒரு துன்பமோ, ஒரு சோதனையோ நம்மை தொட்டால் நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகின்றதா, ஈமான் அதிகமாகின்றதா, அல்லாஹ்விடத்தில் தௌபாவுக்கு நாம் முனைகின்றோமா, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோமா, பொறுமையை இழக்காமல் நிலை குலையாமல் இருக்கிறோமா, இப்படியெல்லாம் இருந்தால் அது சோதனை. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ரஹ்மத், நம்முடைய அந்தஸ்தை, தரஜாவை உயர்த்துவதற்காக அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமானை சோதித்துக் கொண்டிருக்கின்றான். ஒருவேளை இதற்கு நேர்முரணாக அகம்பாவங்களை கூட்டிக் கொண்டு, துஆ செய்யாமல் பாவங்களை தொடர்ந்து கொண்டு, அல்லாஹ்வை குற்றம் சாட்டி கொண்டு, தக்தீரை திட்டிக் கொண்டு, எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல், அநேக மக்கள் கிட்ட நாம எத்தனை முறை சொன்னாலும், நான் அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் தொழுதுக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் சதகா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், இதுதான் பதில். இங்க பதில் மீண்டும் அவர்களுக்கான பதில் என்ன? நீங்கள் செய்வதும் நீங்கள் செய்து கொண்டிருப்பதும் ரப்புல் ஆலமீனுக்கு போதல, இன்னும் நீங்க செய்யுங்க, இன்னும் செய்யுங்கள், இன்னும் அதிகமாக செய்யுங்கள். செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியாருக்கு மீண்டும் மீண்டும் சோதனை கொண்டு வருவது, இவர் மீண்டும் செய்கிறாரா, இல்லை புலம்புகிறாரா, மறுபடி அதை அதிகமாக்குகிறாரா நன்மையை, அல்லது மீண்டும் மீண்டும் அவர் புலம்பி தள்ளுகிறாரா? ஏன் தனக்கு சோதனை என்று யோசித்தாலும் கூட இவருடைய ஈமானில் ஒரு சின்ன பலவீனம் இருக்கின்றது. ஆம், அல்லாஹ் சோதிப்பான் தான், கஷ்டங்கள் இருக்கும் தான், ஆனால் நாம் நிலை குலையாமல் இருக்கிறோமா இல்லையா என்பது மாத்திரம்தான் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக யார் இருக்கிறார்கள் என்ற இந்த வேறுபாட்டை கொண்டு நமக்கு வந்திருப்பது சோதனையா
அல்லது நமக்கு வந்திருப்பது தண்டனையா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹு தாலா நமக்கு சோதனையாகவே ஆக்கட்டும். நம்முடைய தரஜாவை உயர்த்துவதற்காக நம்முடைய சோதனைகளை அல்லாஹ் கொண்டு வரட்டும். அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட சோதனைகளை நமக்கு கொண்டு வந்தாலும் சோதனை இல்லாமல் இருக்காது. சோதனை கண்டிப்பாக வரும். பிறப்பு முதல் மௌத்து வரைக்கும் சோதனை வரும். எப்படிப்பட்ட சோதனையை அல்லாஹு தாலா நம்மிடத்தில் கொண்டு வந்தாலும், எப்படி நபிமார்களும் நல்லடியார்களும் துஆவை கொண்டும் தௌபாவை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் நெருங்கினார்களோ, ஈமான் அவர்களுக்கு அதிகமாக ஆனதோ, பொறுமை இழக்காமல் பொறுமை பிறந்து கொண்டே இருந்ததோ, நிலை குலையாமல் உறுதியாக நின்றார்களோ, அது போன்ற தன்மையில் அல்லாஹு தாலா நம்மையும் ஆக்குவானாக. அந்த ஜமாத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக. நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் பாவங்கள் சுமந்தவர்களாக இருக்கக்கூடிய கூட்டத்தார்களை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.